Hi friends, last class la pathina gain margin na enna appo or system stable ah iruknona gain margin eppadi iruknom idha pathina or analysis nama last class la paathom இன்னைக்கு நாம வந்து ஒரு ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி அதில இருந்து நாம கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கலாம் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிச்சு எப்படி கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க find the gain margin kg g of s equal to 1 divided by s plus 1 into s plus 2 into s plus 3 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ஆர்டர் சிஸ்டம் அதாவது 3 போல்ஸ் இருக்கு அப்ப தேர்ட் ஆர்டர் சிஸ்டம் இது எப்படி வந்து உங்களுக்கு போலார் பார்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது டைப் 0 ஏனா வந்து எந்த போலுமே உங்களுக்கு ஆரிஜின்ல இல்ல டைப் 0 அப்ப டைப் 0 ல உங்களுக்கு ஆரம்பிக்கும் முடியுது தேர்ட் ஆர்டர் அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் அப்ப உங்களுக்கு இது வந்து டைப் 0 அப்ப இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடியும் சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு முடியும் சோ இந்த இடத்துல ஒமேகா = 0 இந்த இடத்துல ஒமேகா = இன்ஃபினிட்டி அப்படி ஒமேகா என்ன பண்றோம் 0 ல இருந்து இன்ஃபினிட்டி வரை நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே வரோம் அப்ப பிளாட் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியும் இது போலார் பிளாட் ஏனா நான் கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜினாவே நமக்கு ஈஸியா அனலைஸ் பண்றதுக்கு இந்த போலார் பிளாட் பெஸ்டா இருக்கும் மத்த பிளாட்டை கம்பேர் பண்ணும்போது அதாவது போர்டே பிளாட்டோ அல்லது ரூட் லோகஸ் மெத்தட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போலார் பிளாட் ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் யூனிட்டி சர்க்கிள் இருக்கு அந்த யூனிட்டி சர்க்கிள்க்குள்ளார இந்த பாயிண்ட் கட் ஆச்சுனா இதுதான் 180 டிகிரி அப்ப இது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒமேகா வேல்யூ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வென்சி அப்ப இது வந்து யூனிட்டி சர்க்கிள்க்குள்ளாரே கட் ஆச்சுனா சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் அதாவது கெயின் மார்ஜின் பாசிட்டிவா இருக்கும் அப்படி நாம பார்த்தோம் வெளியில கட் ஆச்சுனா கெயின் மார்ஜின் வந்து நெகட்டிவா இருக்கும் சாரி ஃபேஸ் மார்ஜின்ல கெயின் மார்ஜின் பாசிட்டிவா இருக்கும் கெயின் மார்ஜின் நெகட்டிவா இருக்கும் நாம படிச்சோம் அப்ப கெயின் மார்ஜின் பாசிட்டிவா இருந்தா ஸ்டேபிள் நெகட்டிவா இருந்தா அன்ஸ்டேபிள் சோ இப்போ இதுக்கு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் கெயின் மார்ஜின் பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கான்றதை நம்ம பார்த்தோம்னா சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம் ஏனா all the poles are located on the left half of the s plane so அதனால உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் தான் பட் இதனால நம்ம கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கணும் ஸ்டெபிலிட்டி நம்ம ஈஸியா நம்ம சொல்லிரலாம் உங்களுக்கு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கெயின் மார்ஜின் பாசிட்டிவா இருந்தா ஸ்டேபிளா இல்லையா அந்த பாயிண்ட் முக்கியம் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பார்த்து சொல்லிடலாம் சோ எத்தனை போல் வந்து உங்களுக்கு வந்து left half of the s plane ல இருக்கு left half of the s plane ல இருந்துச்சுனா சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் நம்ம சொல்லிடலாம் ஈஸியா பட் இங்க வந்து பாயிண்ட் அது கிடையாது கெயின் மார்ஜின் நம்ம கண்டுபிடிக்கணும் சப்போஸ் சிஸ்டம் ஒரு क्वेश्चनல வந்து கெயின் மார்ஜின் கொடுத்துட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுக்கல அப்ப கெயின் மார்ஜின் கொடுத்துட்டு ஸ்டெபிலிட்டி சொன்னாங்கன்னா அந்த பாயிண்ட் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்ப கெயின் மார்ஜின் பாசிட்டிவா இருந்தா நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ரெண்டு சிஸ்டம் உடைய கெயின் மார்ஜின் இது ஒரு சிஸ்டம் உடைய கெயின் மார்ஜின் அதிகமா இருக்கு இன்னொன்னு கம்மியா இருக்கு அப்ப எது ஸ்டேபிள் அதிகமா தான் எந்த சிஸ்டம் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல சோ இத ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கெயின் மார்ஜின் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ இந்த சிஸ்டம் உடைய கெயின் மார்ஜின் நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிக்கணும் சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒமேகா தான் W அதாவது ஒமேகா PC ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வென்சி அப்ப என்ன பண்ணனும் இமேஜினரி பார்ட் நம்ம 0 பண்ணனும் அப்ப இதனோட இமேஜினரி பார்ட் நம்ம 0 பண்ணனும் ஃபர்ஸ்ட் s = j omega சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் g of j omega equal to 1 divided by j omega plus 1 into j omega plus 2 into j omega plus 3 இப்போ மேலேயும் கீழே நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் j omega plus 1 j omega plus 2 j omega plus 3 மேலேயும் கீழே நம்ம என்ன பண்றோம்னா அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் 1 minus j omega 1 minus j omega next 2 minus j omega 3 minus j omega அதே மாதிரி கீழ 1 minus j omega 2 minus j omega 3 minus j omega so anyway denominator நம்ம வந்து பெருசா கண்டுக்க தேவையில்லை சோ அதனால denominator நான் வந்து கால்குலேஷன் பண்ணல just ஒரு பிராக்கெட் மட்டும் போட்டுக்கறேன் மேல நியூமரேட்டர் மட்டும் பாருங்க இப்போ மேல இருக்குற ஃபர்ஸ்ட் 1 minus j omega நான் அப்படியே வச்சிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன் 2 into 3 6 minus இங்க ஒரு 2 j omega இங்க ஒரு 3 j omega அப்ப 2 plus 3 5 j omega 5 j omega minus to minus plus j square கிடைக்கும் திரும்ப மைனஸ் தான் இருக்கும் minus omega square கீழ டினாமினேட்டர் என்ன வேல்யூ வருதோ அப்படியே போட்டுக்கோங்க பிராக்கெட் போடணும் டினாமினேட்டர் anyway நமக்கு வந்து அதிகமா தேவைப்பட போறதில்ல சோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அடுத்து திருப்பி மல்டிப்ளை பண்ணலாம் 1 into 6 அப்ப 6 minus 5 j omega minus omega square minus 6 j omega into 6 next plus so plus போறோம் minus into minus plus ஆனா j square வரதுனால திரும்ப உங்களுக்கு வந்து இங்க மைனஸே வந்துரும் minus j square அடிச்சு minus போட்டோம் minus 1 போட்டோம்
நெக்ஸ்ட்டு 5 ஒமேகா ஸ்கொயர், அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஜே ஒமேகா க்யூப். எனிவே டினாமினேட்டர் உங்களுக்கு அப்படியே வரும், அப்படியே வச்சுக்கோங்க. இதிலிருந்து ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் ரியல் பார்ட் பிரிக்கிறேன். 6 ரியல் பார்ட்டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ரியல் பார்ட், இங்கே ஒரு ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 6 ஒமேகா ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். மைனஸ் 6 ஒமேகா ஸ்கொயர். அடுத்தது பார்த்திங்கன்னா இமேஜினரி பார்ட் நம்ம போடலாம். இங்கே ஒரு 5 ஜே ஒமேகா, இங்கே ஒரு 6 ஜே ஒமேகா, மைனஸ் 11 ஜே ஒமேகா, அது இல்லாமல் ப்ளஸ் ஜே டைம்ஸ் ஆஃப் ஒமேகா க்யூப். இது வந்து ரியல் பார்ட், இங்கே இருக்குது இமேஜினரி பார்ட். ஸோ இதிலிருந்து நம்ம இமேஜினரி பார்ட்டை மட்டும் 0 போட்டோம்னா at omega equal to omega pc at phase case or frequency, imaginary part equal to 0. அப்போ இதில் இமேஜினரி பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் 11 ஒமேகா, அப்போ பிசி போட்டுக்கலாங்க. ஃபேஸ் கோஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ஒமேகா பிசி கியூப் ஈக்குவல் டு 0. இமேஜினரி பார்ட் மட்டும் நான் 0 போட்டிருக்கேன், இமேஜினரி பார்ட் மட்டும். இதிலிருந்து ஒமேகா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 11. ஸோ இந்த 11 ஒமேகா பிசி தான் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஒமேகா பிசி கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் வந்துடும். இப்போ ஃபைனலாக ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11. நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கல, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 11 வரும். நான் வந்து நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கல. அப்போது ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் 11. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம். மேக்னிடியூட் ஜி ஆஃப் ஜே ஒமேகா, தட் இஸ் மேக்னிடியூட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ஒமேகா பிசி, அட் ஒமேகா பிசியில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த டேர்முடைய மேக்னிடியூட் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒமேகா பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே ஒமேகா ஃபேஸ் காஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் 4, இங்கே ரூட் ஆஃப் ஒமேகா பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஒமேகா பிசி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒமேகா 11 வந்துடும். அப்போது ரூட் ஆஃப் 11 ப்ளஸ் 1, இங்கே ரூட் ஆஃப் 11 ப்ளஸ் 4, இங்கே ரூட் ஆஃப் 11 ப்ளஸ் 9. ஃபைனலாக 1 டிவைட் பை ரூட் 12, ரூட் 15, ரூட் 20 ஈக்குவல் டு 1 டிவைட் பை, ஸோ இது எப்படி எழுதலாம், ரூட் 4 ரூட் 3 எழுதலாம். ரூட் 4 ரூட் 3, இது ரூட் 5 அண்ட் ரூட் 3, இது பார்த்திங்கன்னா ரூட் 5 ரூட் 4. ஃபைனலாக 1 டிவைட் பை 2 ரூட் 4 இருக்குது, 1 மட்டும் போட்டுக்கலாம். 2 ரூட் 3 இருக்குது, 3 மட்டும் போட்டுக்கலாம். 2 ரூட் 5 இருக்குது, 5 போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன, 12 12 to 5 60, 1 by 60. ஸோ மேக்னிடியூட் ஈக்குவல் டு 1 by 60. அப்போது நமக்கு வந்து ஃபேஸ் மார்ஜின் என்ன கிடைக்கும், இதை நான் அழிச்சிட்றேன். சாரி, கெயின் மார்ஜின் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் மேக்னிடியூட். கெயின் மார்ஜின் kg ஈக்குவல் டு 1 by m, which is equal to 1 divided by 1 by 60. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடியது kg equal to 60. பட் நாம் வந்து dBயில் கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் கெயின் மார்ஜின் இன் டெசிபல் ஈக்குவல் டு 20 log of 60. அப்போ 20 log 60 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ which is பாசிட்டிவ். ஸோ வேல்யூ நான் போடல, என்னென்னு கண்டுபிடிச்சிக்கோங்க கால்குலேட்டரில் போட்டு. பாசிட்டிவ். ஸோ சிஸ்டம் வந்து அப்போ கெயின் மார்ஜின் பாசிட்டிவாக இருக்குது, சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்னொரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். GFS equal to 1 divided by s plus 5 into s plus 10. இது வந்து இது ஸ்டேபிள் சிஸ்டம் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஆல் த போல்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் தி லெஃப்ட் ஆஃப் தி எஸ் பிளேன். ஸோ அதனால் சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் தான். பட் கெயின் மார்ஜின் எப்படி இருக்கும், ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் சின்ன ஒரு அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதனுடைய இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சி இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0 போட்டு இமேஜினரி பார்ட் 0 போடும்போது நமக்கு வந்து ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கொண்டு போய் மேக்னிடியூட் சப்ஸ்டியூட் பண்ணால் மேக்னிடியூட் கிடச்சிரும். அது ரெசிப்ரோக்கல் எடுத்தால் கெயின் மார்ஜின் கிடச்சிரும் சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட் கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் சின்னதாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதனுடைய போலார் பிளாட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதனுடைய போலார் பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 போல் இருக்குது. அப்போ செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் இது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டைப் 0 இது. ஏன்னா எந்த ஒரு போலுமே உங்களுக்கு ஆரிஜினில் இல்லை, அதனால் டைப் 0 ஆர்டர் 2. அப்போ டைப் 0னா உங்களுக்கு இங்கே ஆரம்பிக்கும். அப்போ இங்கே ஆரம்பித்து உங்களுக்கு இங்கேயே முடிஞ்சிடும்.
அப்போ உங்களுக்கு -180 டிகிரி, அதாவது 180 டிகிரி உங்களுக்கு வந்து போலார் பார்ட் கட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா கட் ஆகலை. ஏன்னா 180 டிகிரி கட் பண்ணால் தானே உங்களுக்கு வந்து ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டு கால்குலேஷன் போடுவோம், அங்கே ஒரு ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கிடைக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது இப்போ எங்கேயாவது கூட முடியலாம், ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்காமல் கூட முடியும். அப்போது என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், போலார் பார்ட் வச்சு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். 180 டிகிரி எங்கள் கட் பண்ணதான்னு பாருங்கள் பிளாட்டு. அப்போ கட் பண்ணல, எப்போ கட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அட் ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியில் தான் கட் ஆகுது. அட் ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டில் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது 180 டிகிரியாக, இங்கே வந்து ஒமேகா ஈக்குவல் டு 0. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபைனைட்டில் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த 180 டிகிரி அந்த பிளாட் வந்து கட் பண்ணுது. அப்போ ஒமேகா பிசின்றது என்ன உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம், இன்ஃபைனைட். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இன்ஃபைனைட் ஈஸியாக சொல்லிடலாம். அப்போது ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இன்ஃபைனைட் இருந்தால் இதனோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா கிடைக்கும், மேக்னிடியூட் ஆல்சோ உங்களுக்கு வந்து மேபி 1/∞ கிடைக்கலாம், 0 கூட கிடைக்கலாம். அப்போ log 0 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ஃபினைட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஃபேஸ் மார்ஜின், கெயின் மார்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெயின் மார்ஜின் kg இஸ் இன்ஃபைனைட். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், GFS = k / s × s+2 × s+4. கெயின் மார்ஜின் கொடுத்துட்டாங்க 20 dB, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. கெயினோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இதனுடைய பிளாட் எப்படி இருக்கும், போலார் பிளாட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் 1 அண்ட் ஆர்டர் 3. டைப் 1 இங்கே ஆரம்பிக்கும், ஆர்டர் 3 இங்கே முடியும். அப்போ 180 டிகிரி உங்களுக்கு வந்து பிளாட் கட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஒமேகா பிசி, ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். g of j omega equal to k divided by j omega into s க்கு பதிலாக j omega into j omega plus 2 into j omega plus 4. மேலே இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டை மல்டிப்ளை பண்ணலாம். k times of j omega into 2 minus j omega into 2 minus j omega into 4 minus j omega denominator நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா denominator நம்ம வந்து போட்டாலும் டைம் வேஸ்ட் தாங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். k times of j omega 4 into 2 into 4 8 minus இங்கே ஒரு 2 j omega இங்கே ஒரு 4 j omega, அப்போ டோட்டலாக 6 j omega minus omega ஸ்கொயர் டினாமினேட்டர் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். k times of 8 j omega இந்த இடத்துல மைனஸ் வரும், ஏன்னா j ஸ்கொயர் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா இங்கே ஒரு j omega இங்கே ஒரு j omega, ஏற்கனவே மைனஸ் இருக்குது, j ஸ்கொயர் போட்டால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 6 omega ஸ்கொயர் மைனஸ் j omega q டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க. இதுதான் g of j omega at omega equal to omega pc, imaginary part equal to 0. அப்போ தான் நம்ம ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து இமேஜினரி பார்ட் வந்து 8 ஒமேகா, ஏன்னா இமேஜினரி பார்ட் மைனஸ் ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல ஒமேகா பிசி ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8, ஒமேகா பிசி ஈக்குவல் டு √8. அப்போ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், √8. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கெயின் மார்ஜினில் இருந்து நல்லா கவனிங்க. ஸோ கெயின் மார்ஜின் kg in dB ஈக்குவல் டு 20 log kg, அதான் கெயின் மார்ஜின் கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 20. இதிலிருந்து நான் கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கிறேன். log of kg ஈக்குவல் டு 20 divided by 20 equal to 1. இது வந்து பேஸ், லாகோட பேஸ் 10. அப்போ கெயின் மார்ஜின் kg equal to 10 to the power of 1 equal to 10. அப்போ kg நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கெயின் மார்ஜின் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம dBயில் கொடுத்துருந்தாங்க, நம்ம வேல்யூவில் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது kg which is equal to 1/m equal to 1/10, சாரி 1/m. அப்போ 1/m தான் வந்து 10. அப்போ வாட் இஸ் m, மேக்னிடியூட் என்ன, ஈக்குவல் டு 1/10. மேக்னிடியூட் நாம் கண்டுபிடிச்சிட்டோம். எப்போது அட் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியில் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி தெரியும், மேக்னிடியூட் தெரியும். அப்போது நமக்கு வந்து கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி மேக்னிடியூட் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், k கிடச்சிரும். அதுதான் நான் பண்ண போகிறேன்.
அப்போது மேக்னிடியூட் m equal to g of j omega at omega pc equal to k divided by, ஸோ இங்கே ஒமேகா இருக்குது, ஒமேகா பிசி இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒமேகா பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒமேகா பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 16. அப்போது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூ k டிவைட் பை ஒமேகா பிசி ஈக்குவல் டு ரூட் எயிட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 + 4 12. ஓகே 8 + 4 ஃபஸ்ட்டு போட்டுடலாம். 8 + 4 இங்கே ரூட் ஆஃப் 8 + 16 ஈக்குவல் டு மேக்னிடியூட் என்ன, மேக்னிடியூட் ஈக்குவல் டு 1/10 1/10 1 டிவைட் பை ரூட் 8 மேலே கே இருக்குது ரூட் 8 இங்கே ரூட் 12 இங்கே 24 ரூட் 24 ஈக்குவல் டு கே டிவைட் பை ரூட் 8 எப்படி எழுதலாம், ரூட் 8 வந்து 4 × 2 எழுதலாம். இதை வந்து 4 × 3 எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 24 எப்படி எழுதலாம், ரூட் 6 × ரூட் 4 எழுதலாம். அப்போ இதிலிருந்து 1/10 k டிவைட் பை சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 மொத்தம் 3 4 இருக்குது. இந்த 2 4க்கு ஒரு 4 போட்டுக்கிறேன், இந்த 4க்கு 2 போட்டுக்கலாம். இந்த ரூட் 4 வந்து 2 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் 2 இருக்குது. இதை நீங்கள் பிரிச்சதுனீங்கன்னா இங்கே ரூட் 3 வரும், இங்கே ஒரு ரூட் 3 இங்கே ஒரு ரூட் 3 போட்டுக்கலாம். அப்போ அந்த 6ல் ஒரு ரூட் 2 வரும், அப்போ இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம். × 2 ஈக்குவல் டு k டிவைட் பை 8 24 48. இப்போ ஃபைனலாக கேவோட வேல்யூ என்ன, k ஈக்குவல் டு 10 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா 4.8. அப்போ இந்த கெயின் மார்ஜினுக்கு நம்மளுடைய கெயின் வேல்யூ என்ன, 4.8. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கேட் எக்ஸாம்ஸ்லையோ அல்லது வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் போட தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபேஸ் மார்ஜினை பற்றி நம்ம பார்க்கலாம். கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி என்ன, ஃபேஸ் மார்ஜின் என்னன்றது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.